Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். very இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10வது 11வது 12வது தனி தேர்வர்களா பிரைவேட் கேண்டிடேட்ஸா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. அந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷன் டேட்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணனா அதுக்கு அப்புறம் ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஃபைனோட சேர்த்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்க சொல்லிருக்க டேட்க்குள்ள ஆன்லைன்ல நீங்க பதிவு பண்ணிடுங்க. இப்போ அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு 10th 11th 12th பொது தேர்வுகள் பப்ளிக் எக்ஸாமுங்க நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித் தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அந்த தனித் தேர்வர்கள் என்ன பண்ணணும்? ஏற்கனவே நேரடி தனித் தேர்வராக மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 பொது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அல்லது தேர்ச்சி பெறாத வருகை புரியாத அப்ளிகேஷன் போட்டு போகாதவங்க தேர்வர்கள் அனைவரும் தற்போது மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொது தேர்வு எழுதுவதற்கும் முதலாம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுதுவதற்கும் சேர்த்து விண்ணப்பிக்கலாம். இப்போ 11th பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் 11th 1 or 2 பேப்பர்ஸ் ஃபெயில் அப்படின்னாலும் நீங்கள் இப்போ 12th தனித்தேர்வராக எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு அந்த 11th பாஸ் ஆகாத சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஏப்ரல் 24 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் தெளிவாக கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ஜனவரி 10ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 10 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்குமே டைம் இருக்குது. இன்றைக்கி டிசம்பர் 31னா ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும். இதில் என்னைக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, இன்னைக்கு அப்ளை பண்ண முடியாது, டிசம்பர் 31 அப்ளை பண்ண முடியாது ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை அப்ளை பண்ண முடியாது, ஜனவரி 7 2024 ஞாயிற்றுக்கிழமை அப்ளை பண்ண முடியாது. இந்த 3 நாளை தவிர காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்களுக்கு சர்வீஸ் சென்டர் சொல்கிறாங்க. அவங்க வந்து கல்வி மாவட்ட வாரியாக அதை அமைச்சிருக்கிறாங்க. நேரில் சென்று இணையதளம் மூலம் தங்களது விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ நேரில் போய் அந்த சர்வீஸ் சென்டரில் உங்களோட விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. தக்கல் சிறப்பு அனுமதி முறையில் விண்ணப்பிப்பதற்கான நாட்கள், அதாவது நீங்கள் அந்த டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணலன்னா என்னாகும்? ஜனவரி 10க்குள்ளே அப்ளை பண்ணலன்னா மேற்கான் தேதிகளில் விண்ணப்பிக்க தவறுபவர்கள் ஜனவரி 11 வியாழக்கிழமை மற்றும் ஜனவரி 12 வெள்ளிக்கிழமை 2 நாட்களில் தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக ஃபைன் மாதிரி 1000 ரூபாய் மேல்நிலைக்கு, அதாவது 11th 12th 500 ரூபாய் 10ஆம் வகுப்பு சிறப்பு கட்டணமாக செலுத்தி ஆன்லைனில் தக்கல் முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அப்போது நீங்கள் ஜனவரி 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஜனவரி 7ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிடுங்க. ஜனவரி 7 இல்லை ஜனவரி 10, சரி ஜனவரி 7 நம்ம அப்ளை பண்ணுவோம். ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 10th 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. அவங்க சொல்லியிருக்க ஃபீஸ் மட்டும் பே பண்ணிடலாம். அதனால் தயவுசெய்து ஆன் டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குதுங்க. இப்போது இந்த டேபிளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் 27லேருந்து ஜனவரி 1 வரைக்கும், சாரி ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 1 ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும். தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பாக இருந்தால் 125 ரூபாய், ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா. இதை நீங்கள் பே பண்ணிடுறீங்க, 195 ரூபாய் வரும். அதே போல் 11th 12th அதே தான், டிசம்பர் 27லேருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் 185 ரூபா தேர்வு கட்டணம், 70 ரூபா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும், மொத்தம் 255 ரூபாய். அதே போல் மேல்நிலை முதலாம் ஆண்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வுகளை ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தேர்வர்கள் தேர்வு கட்டணம் ஒவ்வொரு பாடத்துக்கும் 50 ரூபா, இதர கட்டணம் 35 ரூபா, ஆன்லைனில் பதிவு கட்டணம் 70 ரூபா. இதெல்லாம் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் இதில் வந்துடுவீங்க. ஓகே, இந்த 12th இன்னும் பாஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணி எழுதுங்க. பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12th முடித்து ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா அரசு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு டிகிரி இருந்தால் தான் நம்ம ஒரு லோனே அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும்.
ஒருவேளை நீங்கள் ஜனவரி 10 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா ஜனவரி 11 ஜனவரி 12ஆம் தேதிகளில் அப்ளை பண்ணுறதுக்கு 10ஆம் வகுப்பு சேர்ந்தவங்க இந்த கட்டணத்தோட ₹500 கூடுதல் கட்டணம் கட்டணும். +1 +2 படிக்கிறவங்க இந்த +1 +2 எக்ஸாம் எழுத போகிறவங்க அந்த தனித் தேர்வுகளாக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இந்த ₹255 ₹1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் சரியான நேரத்தில் ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க. அரசு தேர்வுகள் இயக்கக ஒரே நிமிஷங்க கீழே அந்த நியூஸ் படிச்சிடலாம். அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்கள் மற்றும் தனித்தேர்வர்களுக்கான அறிவுரை. மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்களின் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் சொல்லுவாங்க. விவரங்கள் மற்றும் ஆன்லைனின் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வுகளுக்கான தகுதி, அந்த பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன தகுதி அப்படிங்கிறத மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். www.dge.tn.gov.in இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகி வரும். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அந்த தனித்தேர்வுகளுக்கான எக்ஸாமினேஷனுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன எங்கே சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு. தென் கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க, இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த இணையதளத்தில் மேலும் இவ்விவரங்களை அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்களிலும் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் அங்கே கூட போய் நேரில் விசாரிச்சுக்கலாம். தொழிற்பயிற்சி ITI பயின்ற மாணவர்கள் அரசாணை நிலை எண் 30/3/2022 படி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தொழிற்கல்வி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கில பாடத் தேர்வுகளுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தொழிற்கல்வி மாணவர்கள் மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் மேல்நிலை 2ஆம் ஆண்டுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பாடத் தேர்வுகளுக்கும் அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்களின் வாயிலாக மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ITI ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். 8வது முடிச்சுட்டு ITI படிக்கிறாங்களா அவங்க. தேர்வு கால அட்டவணை உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கான தேர்வுகால அட்டவணைகளை இந்த இணையதளத்தில் போய் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. டைம் டேபிள் அப்படின்னு போட்டிங்கன்னா SSLC +1 +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் இங்கே ஓப்பன் ஆகும். இதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் 12th நம்ம வந்து அரியர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக அப்ளிகேஷன் போட்டு 12th பாஸ் பண்ணிவிடுங்க, 10th பாஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.